அந்த சிசி ஃபுட்டேஜை பாருங்க. எந்த எம்பி நகரவே இல்லை, அப்படி நிக்கிறாங்க. பதட்டமே கண்ணில் இல்லை. ஆனா அந்த நிகழ்வு நகர்வதற்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி தான் ராகுல் காந்தி அவைக்கு வரார். இந்த எல்லோ கலர் யாருடையது? கலிஸ்தான் மூமெண்டோட கொடி எல்லோ. சீக்கிய கலிஸ்தான் யோசனை பண்ணுங்க. 370 ரத்து செய்த போது சோககீதம் ஒலிக்கப்பட்டது பாகிஸ்தான். அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? நீங்க பாகிஸ்தான் டிவியை பாருங்க. அதே நேத்துக்கு இந்த நடந்த சமாச்சாரத்துக்கு அங்கு பாகிஸ்தான்கள் கொண்டாடுறாங்க, ரெட்டெல்லாம் கொடுத்து. அப்பாவும் என்ன பண்றாரு? இப்ப மாலதி சீனிவாசன் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பினாக்க மைக் ஆஃப் பண்றாங்க. எதிர்கட்சியில பழைய எடப்பாடி அவர்கள் பேசினா வெளியில அமைச்சிடறாங்க. அவரே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு, ஆளுங்கட்சிக்கு சேர்ந்து. 5 மாநில தேர்தல்ல மகத்தான வெற்றி பெற்றிருக்காங்க. இத எப்படி இந்த இமேஜை குறைக்கிறது, அவருடைய மோதிங்கிற ஒரே ஒருத்தரை எப்படி டார்கெட் பண்ணணுங்கிறதா I.N.D. பிளான்ங்கிறதா என்னுடைய கருத்து. ஒரு பார்லிமெண்ட்லயே அதுவும் மத்தியில் பாஜக ஆளக்கூடிய இந்த ஒரு சமயத்தை ஒரு பார்லிமெண்ட்லயே ஒரு பாதுகாப்பு இல்லையே அப்படிதான் மக்கள் நினைப்பாங்க. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் நடந்த போது ஒரு டிஃபன் பாக்ஸ் விஷயம் தான் சொன்னாங்க. அதனுடைய தகவலை இந்த திமுக அரசு வெளியிடல. கேட்டா இது செயின் ஆஃப் ஆக்ஷனை பாதிக்கும், விசாரணையை தடை செய்யும் சொன்னாங்க. ஆனா நம்ம சொன்னது NIAன்னு சொன்னோம். பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மழையெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மேம், குட், டூயிங் குட். ஸோ நடுவில் நீங்களும் பரபரப்பா சில விஷயங்கள் பேசியிருந்தீங்க, பார்த்தோம். அதே வேளையில இப்ப பார்லிமெண்ட்ல மெயினா இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தது நான். ஸோ அட்டாக் நடந்திருக்கு. ஆஃப்டர் 22 years again that same day happened. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெனரலைஸ்டா என்ன நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நாட்டினுடைய இறையாண்மையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்தியா இன்னைக்கு உலக நாடுல வளர்ந்த நாடுங்கிற கேட்டகரிக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு காய்ப்புணர்ச்சியை பண்ணி அது கடந்த ஒரு மாசத்துக்குள்ள 5 மாநில தேர்தல்ல ஆல்மோஸ்ட் 3 மாநிலத்தை பிஜேபியே, ஒரு மாநிலம் NDA சார்ந்த கட்சி மிசோராம், எழுதும் கிளீன் ஸ்வீப் மகத்தான வெற்றி பெற்றிருக்காங்க. இது நெக்ஸ்ட் அச்சாரமாக 2024க்கு முடியுங்கிறது தெளிவா ஆனதுக்கு அப்புறம் இத எப்படி இந்த இமேஜை குறைக்கிறது, அவருடைய மோதிங்கிற ஒரே ஒருத்தரை எப்படி டார்கெட் பண்ணணுங்கிறதா I.N.D. பிளான்ங்கிறதா என்னுடைய கருத்து. அதுக்கோசரம் ஒரு 140 கோடி இருக்கிற ஒரு பெரிய ஜனநாயக நாட்டினுடைய மாட்சிமையை குறைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத சமாச்சாரம். யாரா இருந்தாலும் சரி, இப்ப விசாரணை நடைபெற்றிருக்கு. இந்த விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருது. இல்ல மேடம், நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா பாஸ் கொடுத்ததே பிஜேபியை சேர்ந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த MP தான். அப்படி இருக்கும்போது நீங்க மற்ற குற்றச்சாட்டுகளை எப்படி நீங்க முன்னிறுத்த முடியும்? சிஸ்டர், ஒரு சகோதரி, ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் ஒரு MLA இருக்கேன், MP-யா இருக்கேன். பாராளுமன்றத்தை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க சாதாரண மனுஷங்க. அதுக்கு எனக்கு ரைட் உண்டு, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் அதோட என்னுடைய வேலை முடிஞ்சு என் பார்ட் முடியுது. அதை தாண்டி நெக்ஸ்ட் பார்ட் எங்க வருதுன்னாக்க, இவங்க லோக்சபா செக்ரட்டரியேட் அவங்க தான் அந்த ஸ்பீக்கர்ஸ், அவங்க தான் அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, பின்புலம் என்ன, எப்படிப்பட்டவங்க, இன்டெலிஜென்ஸ் எப்படி விசாரிச்சு பாஸ் இஷ்யூ பண்றாங்க. அது அந்த பக்கம் போகுது. சோ இந்த MP-ய மோஹ மைத்ரான்னு இறையாண்மையை வித்த மோஹ மைத்ராவோட கம்பேர் பண்ணி அவரை சஸ்பெண்ட் பண்ணணும், நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தை முடக்கிறதே தொழில். ஏன்னா நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாருங்க, ஒரு தடவை பெகாசஸ், ஒரு தடவை அதானி, இப்படி வரிசையா எண்ணிக்கிட்டே போலாம், நேர காலம் இருக்காது. இப்ப அவங்களுக்கு ஒண்ணும் கையில இல்ல, இந்த மாதிரி ஒரு செட்டப் எடுத்து முடக்கிறாங்க. கேட்டா மக்களுடைய பிரதிநிதியில கேள்வி கேட்கிறவங்க, மக்களுடைய பிரதிநிதியில கேட்கறச்ச இவங்க விசாரணை ஆரம்பிக்காம இருந்தா சரி. பட் அவங்களது பார்க்கும்போது லாகின் ஐடி கொடுத்துட்டாங்க, எப்ராட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு 24 டைம்ஸ் ஆல்மோஸ்ட். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது, அந்த பேஸ்ல எடுத்துக்கலாம். பட் இந்த இன்சிடென்ட் உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி தானே பார்க்கப்படுது. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்படி இருக்கும்போது ஒரு பாஜக எம்பியே வந்து எப்படி ஒரு பின்புலம் கூட செக் பண்ணாம பாஸ் கொடுக்க முடிய அளவுதான் இருக்கா. அட் சேம் டைம் பார்லிமெண்ட் வந்துட்டு ஓல்டு பார்லிமெண்ட்டை விட இந்த பார்லிமெண்ட் வந்து அத்தனை அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லப்படுகிற போது எப்படி அவ்வளவு அசால்ட்டா உள்ள போயிருக்காங்கன்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு இது கேள்விக்குறியா இருக்கு. நீங்க வைக்கிறீங்க மக்கள் மன்றத்துல இதான் கேட்டுட்டு இருக்கதா சொல்றாங்க. இது வந்து நாடாளுமன்றத்துல ஒரு செக்யூரிட்டி லேப்சஸ், அதாவது குறைபாடுகள் இது முதல் தடவை கிடையாதுமா. இது முதல் தடவை நடந்தா சொல்றாங்க. 1974 வருஷம் ஏப்ரல் மாசம், ஜூலை மாசம், நவம்பர் மாசம் வரிசையா அப்ப பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எக்ஸ்ப்ளோசிவ்ஸே கொண்டு போயிருக்காங்க. இதே கேலரி இதுல இருந்து ரைட்டா. அப்ப வந்து அவங்க பிடிக்கப்பட்டாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்ஸே பிடிக்கப்பட்டு யூபிஏ பீரியட்ல உள்ள வந்தது எப்படி? அப்ப வந்து லேப்சஸ் இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்க? இப்பதான் நடக்கிற மாதிரி முதல்ல கேட்கிறேன். இதே வந்து நீங்க சொன்ன மாதிரி 21 வருஷத்துக்கு முன்னாடி வெளியோட நடந்தது, இப்ப உள்ள வந்தது எப்படி நடக்குதுன்னு கேக்குறாங்க. இது வந்து கவனக்குறைவு, ஒரு எல்லாருடைய எம்பிகளுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. 2001 நடந்து உயிருக்கு ஆபத்து இல்ல. 1974 இதே கேலரி, விசிட்டர்ஸ் கேலரி, அந்த முகத்துல அந்த வெளியில இருந்தா பார்த்து வந்திருக்காங்க. இந்த 2 பேர் உள்ள வந்தாங்க. நீங்க கேட்ட கேள்விய வந்து நான் சொல்றேன். நடந்தது தவறு, அதுக்கான விசாரணைகள் இமீடியட்டா முடுக்கப்பட்டிருக்கு. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த சபாநாயகர் என்ன உறுதி கூறுகிறார்? உடனே நடவடிக்கை எடுத்ததுக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம், எல்லாரையும் வந்து பிடிச்சாச்சு, அதனுடைய செயின் ஆஃப் ஆக்ஷன் போயிட்டு இருக்கு, அதனால வந்து சில தகவல்கள்லாம் விசாரணை பாதிக்குங்கிறதால வெளியிட முடியாது அப்படிங்கிற சமயத்துல இன்னைக்கே அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும், எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயங்கிறது முதல் கேள்வி. ஏன்னாக்க இப்ப கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் நடந்த போது ஒரு டிஃபன் பாக்ஸ் விஷயம் தான் சொன்னாங்க. அதனுடைய தகவலை இந்த திமுக அரசு வெளியிடல. கேட்டா இது வந்து செயின் ஆஃப் ஆக்ஷனை பாதிக்கும், விசாரணையை தடை செய்யும் சொன்னாங்க. ஆனா நம்ம சொன்னது என்ஐஏன்னு சொன்னோம், கூட்டி கழிச்சு. ஆனா கடைசியில நடந்த என்ஐஏ. இப்ப மேதக ஆளுநர் வீட்டு வாசல்ல நடந்தது. அப்பயும் என்ன சொன்னாங்க? அவங்க வந்து ஃபுல்லாவே டீட்டெயில் கொடுக்கல. ஒரே நாள்ல போனாங்க, பிடிச்சாங்க, உள்ள போட்டாங்க, உடனே முடிஞ்சு போயிட்டு குண்டாஸ் ஆக்ட்னாங்க. அப்ப ஷிப்ஷோடுமாங்க லீகலி, குறுக்கு வழியில முடிக்கிறது. அப்ப முடிச்சாங்க. ஆனா அந்த மாதிரி பாஜக செய்ய விரும்பல, குறுக்கு வழியில குடிக்கல, இன்டெப்தா ஆழமா விசாரணை நடந்துட்டு இருக்காங்க. பெரிய லெவல்ல விசாரணை இருக்கு, யார் யார் இருக்காங்க சொல்ல விரும்பல. இதான் இது நாட்டினுடைய இறையாண்மையை பத்தது. அதனால இதெல்லாம் விஷயங்கள் வெளியில லீக் ஆகாது, விசாரணை போய் கொண்டிருக்கு. அது இப்ப வந்து எப்படி தடுத்து சொல்ல முடியும்? இன்னும் ஒரு 3 அதிகபட்சமா 4 மாதத்துல வந்துட்டு எலெக்ஷன் வரப்போகுது, பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்போ எலெக்ஷன் வரும்போது இப்போ மக்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஒரு பார்லிமெண்ட்லயே வந்து அதுவும் மத்தியில் பாஜக ஆளக்கூடிய இந்த ஒரு சமயத்தை ஒரு பார்லிமெண்ட்லயே ஒரு பாதுகாப்பு இல்லையே அப்படிதானே மக்கள் நினைப்பாங்க. இப்ப விசாரணை நடக்கும் போது சில ப்ராப்ளம் ஏற்படும், அதனால நாங்க நாட்டு இறையாண்மை பாதுகாக்கணும், அதனால இப்ப சொல்லல அப்படின்னு சொன்னாலுமே கூட இப்ப எலெக்ஷன் நெருங்கி வரக்கூடிய சமயத்தை இது எப்படி பிஜேபி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்றேமா, இந்த எதிர்கட்சிகளுக்கு பிஜேபி வருங்காலத்துல அவங்க முத்தான் ஹிந்தியில சொல்லுவாங்க, ஒரு சித்தாந்தம் வேணும் அட்டாக் பண்றதுக்கு. இப்ப அவங்க கையில எதுவுமே இல்லை. ஏன்னா வளர்ச்சியும் தேசியமும் இருக்குங்கிறத இந்த அப்ரிகேஷன் ஆஃப் 370 ரத்து பண்ணாங்களே, அந்த உச்ச நீதிமன்றம் அதுதான் வலியுறுத்தி கரெக்டா தான் பிஜேபி ஆட்சி செஞ்சிருக்குது வலியுறுத்தி சொல்லிட்டாங்க. தேசியமும் இருக்கு, அதுல சாவரனிட்டி தனியா பிரிக்க முடியாது, இணைஞ்சிடுச்சு, அதனால அங்க இருக்கு வளர்ச்சி அங்க நடக்குது, அதனால அது தேவைன்னு சொல்லிட்டு. சோ தேசியமும் வளர்ச்சியும் உறுதி செய்யப்பட்ட போது இந்த நாடு வந்து அடுத்த லெவலுக்கு பிஜேபி வருதுங்கிறது உறுதி செய்யுது. உச்ச நீதிமன்றத்துல வந்து இதுதான் வந்து பிஜேபியினுடைய தேர்தல் பிரச்சாரமா இருக்கும். அந்த பிரச்சாரத்தை எப்படி உடைக்கிறது? இவங்களால மீந்த முடியல, இவங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது நிக்க போறது இல்லை. அதையும் தாண்டி இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க விசாரணையில வர விளைவு விஷயங்கள்லாம் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்ததாரா, அந்த எம்எல்ஏயோட போட்டோ எடுத்ததா, லலித்ஜாங்கிறவரு அந்த கயவன் தான் சொல்லணும், அவங்களுக்கு மரியாதை கிடையாது, அந்த கயவர் காட்டப்படுகிறாரு. அதே மாதிரி அந்த பெண்மணி படிச்சதுனால வேலை கிடைக்கலங்கிறதுனால ஒரு பார்லிமெண்ட் அட்டாக் 4 பேர் சொல்றது ஏத்துக்கொள்ள முடியாது கிடையாது. ஏன்னா ஒரே மாதிரி ஸ்டீரியோ டாக் மாதிரி பதில் வருது விசாரணையில, அது ஏத்துக்கணும். அது அவங்க காங்கிரஸ்ல எல்லா போராட்டத்திலையும், உழவர் போராட்டம், அந்த மல்வித்தேர் போராட்டம், அடுத்து இந்த போராட்டம் எல்லாத்துலயும் வெளியில படுறாங்க. வேலை இல்லைன்னு சொல்லி இதுக்கெல்லாம் நேரம் இருக்குன்னா அப்ப அவங்க இவ்வளவு நல்ல ட்ரெஸ் போடுறாங்க. வீடு பாத்தீங்கன்னாக்க எங்க கிராமத்துல அவங்க நல்லா இருக்குதா சொல்றாங்க. 2 3 இப்ப நீங்க சொன்னீங்களே பிஜேபி கிட்ட தான் பாஸ் வாங்கினாங்க, இப்ப என்ன தேடி வராங்க.
நளினி ஸ்ரீ மேடம் வந்திருக்காங்க, வக்கீல் தெரியுங்க, நான் ஒரு கேஸை ஒப்படைக்கிறேன்னு. சரி பாக்குறோம், கஷ்டப்படுறாங்க, கேஸை வாங்குறோம். அப்புறம் பின்புலத்துல அந்த கேஸை நடத்துறச்ச அவங்களுக்கு வேற ஏதாவது லிங்க் இருந்தா என்ன தொழில் ரீதியா குறை சொல்ல முடியுமா? அந்த மாதிரிதான் ஒரு எம்எல்ஏ எம்பியை கொடுக்குறாங்க. அது எம்எல்ஏ எம்பி எப்படி நீங்க பிக்ஸ் பண்ணுவீங்க? அது ஒண்ணு. இப்ப அடுத்தது அந்த மாதிரி நிரஞ்சனும் அந்த சாகருங்கிறவரையும் நம்ம எடுத்துப்போம். இப்ப நிரஞ்சன்கிறவர் அவங்க அப்பாவை சொல்ற கூத்து என்னன்னாக்க, அவர் வெளியில இருக்கிற போர்வை, அதாவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டிம்பாங்க, ரெண்டு முகமா இருப்பாங்க சில பேர். வீட்டுல விவேகானந்தர் புக்கை படிப்பாராம், அப்படி இருப்பாராம், இப்படி இருப்பாராம். ஆனா உள்ள நடந்ததெல்லாம் இல்லை. ஏன் காரணம்? வேலையில்லா திண்டாட்டம். வேலையில்லா திண்டாட்டங்கள் தான் இன்னைக்கு தீவிரவாதத்துக்கு ஆட்படுறாங்கிறது எழுதப்படாத ஒரு ரூலா இருக்கு. இப்ப ஜம்மு காஷ்மீர்ல 370 வந்த போது இங்க வளர்ச்சி இருக்குன்னு மக்கள் நேற்றுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடி இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தீவிரவாதத்துல வெளியில வரோம், வளர்ச்சி வருதுன்னு. அப்ப அங்க தீவிரவாதிகள் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராங்க. இவங்க வேலை இல்லாதனால ஒரு பாராளுமன்றத்தை அட்ராக்ட் பண்ணி எப்படி நியாயம்? இதை பாருங்க. அடுத்து அதனால அந்த எம்எல்ஏயும் எம்பியும் நம்ம ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ண முடியாது. அதையும் தாண்டி நான் இப்ப சொன்ன மாதிரி விசாரணை நடந்துட்டு இருக்கிறச்ச அத பொறுமையா இருந்து கூட இருந்து ஒற்றுமையை காட்டி வெளிநாடுகளுக்கு நாங்களும் இப்படி தோளோட இருக்கு, இது நாட்டு பிரச்சனை, நான் தோளோட பிரதம மந்திரியோட இருக்கோங்கிறத ஒரு யூனிட்டியை காட்டணும், ஒரு சாவரனிட்டிய ஒரு இறுக்கமா பிடிக்கிறதுக்கான யூனிட்டியை காட்டணும் வெளிநாடுகளுக்கு. அப்பதான் அந்த வெளிநாடுகளுக்கு நம்ம பேர்ல நம்பிக்கை வரும். ஆனா அந்த எண்ணம் இவர்களுக்கு இல்லதா? ஏன்னா இவங்கதான் இது பெரிய பிரச்சனையாக்கி பாராளுமன்றத்தை நடத்த விடாத பண்றாங்க. கேட்டா அவங்கள வெளிநடப்பு செஞ்சா 17 பேர் வெளியில அமைச்சுதான் சொல்றாங்க. சொல்லுங்க. இன்னொரு கொஸ்டின் வருது என்னன்னா, சொல்ற மாதிரி அந்த இடத்துல பாஜக உறுப்பினர் இல்ல அப்படின்னா யோசிக்கலாம், ஆமா அவங்க மட்டும் இருந்திருக்காங்க, அந்த மாதிரி சமயத்துல இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்திருக்கு. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேட்கக்கூடியது எதிர்கட்சிகள், ஒருவேளை இது பாஜக அல்லாத மற்ற கட்சி எம்பி யாராவது கொடுத்திருந்தால் இதுவே பாஜகவுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? அது நினைச்சு பார்க்கணும் இல்லையா? இந்த நேரத்துல எங்கெல்லாம் விட்டுருப்பாங்களான்னு கேக்குறாங்க. சம்வாட் வேலிட் கொஸ்டின் தானே. என்ன நடந்தது நம்மளே இமேஜின் பண்ணி தானே ஆகும். நான் சொல்றேங்க, 1974 பாஜக ஆரம்பிச்சா இல்ல, ஒரே வருஷத்துல 3 தடவை. 1999 பாஜக இருந்ததா? அப்ப அவங்களை கூப்பிட்டு வந்தாங்களா யாராவது? ஏதாவது ஒரு நல்லாட்சி செய்யற ஒரு பாஜக தானே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி தான் பேரை கெடுத்துக்குமா? முதல்ல அதை யோசனை பண்ணுங்க. அப்படின்னா அவரை அணுகிறதுக்கான இந்த செட்டப்பை ரெடி பண்ணது யாரு? எங்க எம்பி, நான் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, எனக்கு ஆபீஸ் இருக்கு, என் ஆபீஸ்ல கிளர்க் இருக்காங்க, டைபிஸ்ட் இருக்காங்க, 4 PA இருக்காங்க, யாருக்கு என்ன தொடர்பு எப்படிங்கறத நான் உள்ள இருந்து கண்டுபிடிப்பேங்க. எனக்கு தெரியாம இது நடந்திருக்க சான்ஸ் உண்டு. அப்படி இருக்கும்போது பாஜகனால சத்தம் போடாம இருக்காங்க. இதே எதிர்கட்சியில இருந்தா சும்மா விடுவாங்களா? அதே இஸ்லாமியர் பண்ணியிருந்தா சும்மா விடுவாங்களா? அப்படிலாம் கேள்வி வருது. எங்க இதுதான் நீங்க அரசியல் பண்றீங்களே தவிர ஒரு அப்பயும் 1970 நடந்த போதும் யாரும் அரசியல் பண்ணல. நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்புக்கும் தோழாரிப்பதான் குரல் கொடுத்தாங்க பாஜக. ஆனா இப்ப அந்த மாதிரி குரல் கொடுக்க காணோம். அப்ப என்ன அர்த்தம்? வருங்கால தேர்தல்ல பாஜகவை எப்படி கையாளுறது, மோடி அவர்களை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிற எண்ணம் தான் தெளிப்படுது. நீங்க உண்மையான இந்த மாதிரி நான் சொன்ன கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது நல்லது கிடையாது. இருந்தாலும் அவங்க சொல்றதுனால சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கும். 1974 அரசியல் பண்ணாதா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஒரு வீடியோ கிளிப் போட சொன்னாங்க. நான் சொல்றேன், பிஜேபி அந்த மாதிரி பண்ணாங்க, கருத்து காட்ட சொல்லுங்க. இப்ப அப்படி இருந்திருந்தால் இவங்க செய்யறது நியாயங்கிறது ஓரளவுக்கு தான் ஏத்துக்க முடியும், ஃபுல்லா ஏத்துக்க முடியாது மனசார. அப்படிங்கிற பட்சத்துல நாட்டினுடைய இறையாண்மையை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? என்ன நடந்துருச்சு? கவலை இல்ல. மோடி அவர்கள் பிரச்சனை ஒரு அறிக்கை கொடுக்கணும், பாராளுமன்றத்துல பேசணும். அடுத்தது அமித்ஷாஜி பாராளுமன்றத்துல பேசணும். உண்மைன்னு பாராளுமன்றத்துல ஒரு சட்டசபையோ ஒரு பாராளுமன்ற நடவடிக்கை போயிட்டு இருக்கும்போது அதுக்கு யாருமா பொறுப்பு? ஸ்பீக்கர், சபாநாயகர் தான் பொறுப்பு. இப்ப தமிழ்நாட்டுல அசம்பிளி நடக்கும் போது அதுக்கு பொறுப்பாளர் யாரு? சபாநாயகர். அது உள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் பிரிவிலேஜ். அதே மாதிரி பாராளுமன்றத்துல உள்ள நடக்கிறது பிரிவிலேஜ். அந்த விஷயத்த வெளியில கொண்டு போய் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா சபாநாயகர் எக்ஸிகியூட்டிவ் கிடையாது. எந்த கட்சியில ஆளுங்கட்சியில தேர்ந்தெடுத்தாலும் அந்த போஸ்டை எடுத்ததுக்கு அப்புறம் அவர் எக்ஸிகியூட்டிவா இருக்க மாட்டாரு. ஆனால் பிரதமர் மந்திரியும் அமித்ஷா அவர்களும் எக்ஸிகியூட்டிவ் மினிஸ்டர்ஸ் லெவல்ல வராங்க. அதே மாதிரிதான் இங்க முதலமைச்சரும் சரி, அவர் அப்பாவு சபாநாயகரும் சரி. அப்ப அப்பாவு என்ன பண்றாரு? இப்ப மாலதி சீனிவாசன் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பினாக்க மைக் ஆஃப் பண்றாங்க. எதிர்கட்சியில எடப்பாடி அவர்கள் பேசினா வெளியில அமைச்சிடறாங்க.
அவரே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு ஆளுங்கட்சிக்கு சேர்ந்து. அப்ப அவர் நடுநிலை கையாளுறாரா? அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப சபாநாயகர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு சட்டசபை, அவர் தான் கையாளுவாங்கிறார். அதே மாதிரிதான் இங்க இவர் இருக்காரு, அவர் பேர் என்ன, சபாநாயகர் இருக்காரு. அவர் அப்ப கூட அவர் சபாநாயகர் அங்க இல்ல, வெளியில இருந்திருக்காரு, உடனே வந்துட்டாரு. அவர் இன்னைக்கு சொல்லிட்டாரு என்னென்ன விளக்கங்கள் கொடுத்திருக்கு, ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கோம்னு சொல்லி பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு படிக்கிறாரு கொடுத்திருக்கோன்ட்டு. அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க சொல்றது நியாயமா ஏற்றுக்கொள்ள விடுமா? நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. இருந்தாலும் இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மை நிலை தெரிய வரும் இல்லையா? மேம் இந்த இடத்துல ஒரு கீனா ஒரு விஷயம் வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரையிலும் பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த ஒரு பொருளையும் அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் தூக்கி போடக்கூடாத அளவுக்கு தான் எல்லாமே செக்அப் இருந்திருக்கும். அடிஷ்னலா எந்த ஒரு ப்ராடக்டும் கையில வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கும். அது ஒரு பாயிண்ட். எப்படி இவ்வளவு விஷயங்களும் தெரிஞ்சுதான் அப்ப அவங்க ஷூல தானே வச்சு வந்திருக்காங்க. அதுக்காகவே கம்பேக்டா ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் பண்ணிட்டு பேக் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா? அப்போ பார்லிமெண்ட்குள்ள போகும்போது ஷூ வரைக்கும் செக்கிங் அங்க இல்ல அப்படி எடுத்துக்கலாமா? பிகாஸ் நம்ம ஏர்போர்ட் போகும்போது கண்டிப்பா ஷூ வரைக்கும் தான் எல்லாமே செக் பண்றாங்க. அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. அந்த பார்ட் பார்லிமெண்ட்ல மிஸ் ஆகுது நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாதுமா. இந்த சினிஸ்டர் டிசைன்வாங்க, இந்த அமைப்பை பாத்தீங்கன்னா எப்படி ரெடி பண்றாங்க. அந்த சாகர்ங்கிறவர் ஏற்கனவே ஒரு தடவை பாக்குறாரு ஜூலை மாசம் எப்படி எல்லாம் நடக்குது இங்கன்னு. சோ அந்த கண்ணோட்டம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சோ அந்த கண்ணோட்டத்தை வச்சு இங்க எப்படி இருக்குங்கிறத ஒரு ரீடிங் கொடுத்துட்டாங்க, பிளெயின் ரீடிங்கா கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவங்க ஷூல நீங்க சொல்ற மாதிரி இந்த புதிய பாராளுமன்ற கட்டடம் இருக்கு இல்லையா, அதுல அவ்வளவு சீக்கிரமா காரோதுன்னு ஒரு தொலைதூரம் கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டர் நடந்துதான் உள்ள வர முடியும். வந்துதான் உள்ள கெயின் என்ட்ரி பண்ண முடியும், உள்ள நீங்க நுழைய முடியும். அப்படி வரும்போது இவங்க சொல்ற மாதிரி அந்த சினிஸ்டரை இந்த ஷூல சொறி இருந்தானாக்க ஒரு சின்ன கல்லு ஷூக்குள்ள உங்களால நடக்க முடியுமா? எவ்வளவு குத்துவலி ஏற்படும். அதனால இந்த சாத்தியக்கூறுகள் அவர் ஷூல போட்டுட்டு வந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இரண்டாவது, அது ஒரு ஆங்கிள் நாங்க கிரிமினல் இதுல ட்ரையல் எல்லாம் பார்ப்போம், அதை வச்சு ஆங்கிள் சொல்றாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்க அப்ப அந்த சினிஸ்டர்ங்கிறது வேற விதமாகவே உள்ள கொண்டு போட்டுக்கணும். இதெல்லாம் எப்படி தெரிய வரும்? இதெல்லாம் விசாரணைகள் இப்ப சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த பாராளுமன்றத்துல ஒரு சிசி ஃபுட்டேஜ் இருக்கு, அந்த சிசி ஃபுட்டேஜ் எடுத்து பார்ப்பாங்க. அதெல்லாம் இப்ப வெளியில சொல்லக்கூடாது, எனக்கு விசாரணையே தடைபடும். அப்படிங்கிற பட்சத்துதான் அது கொடுத்து இப்ப கூட பாருங்க அதுல எல்லோ கலர் வந்ததுங்கிறாங்க. இந்த எல்லோ கலர் யாரோடது? கலிஸ்தான் மூமெண்டோட கொடி எல்லோ. இப்ப வந்த பிளேமும் எல்லோ, ரைட்டா? அந்த எல்லோ பிளேம் வரணும்னாக்க ஒரு பீயிங் ஏ கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் நான் சொல்றேன், சோடியம் இருக்கு இல்லையா, சோடியத்தை நீங்க இந்த நெருப்பு எரியும் போது போட்டு விட்டீங்கன்னாக்க டக்குன்னு அது இந்த சினிஸ்டர்ல அமைக்கினா வெளியில வரும். வந்தானாக்கா இந்த சோடியம்ங்கிற கெமிக்கல் பத்திக்கிச்சுன்னா எல்லோ கலர் வரும். அது புன்சன் பானான்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லேப்ல அந்த ஸ்டவ், சின்ன ஸ்டவ் இருக்கும், அதுல கொண்டு போவாங்க சோடியத்தை, உடனே எல்லோ கலர்ல வரும். அது ஒண்ணு. பாஸ்பரஸும் எல்லோ கலரை கொடுக்கும். 2 மெட்டீரியல் தான் கொடுக்கும். பியூட்டேன்ங்கிறது வெளியில பச்சை கலர் வருது. இந்த பியூட்டேன்கிற ஆர்கானிக் மெட்டீரியல் நீங்க பத்த வச்சீங்கன்னா பேரியம் அதெல்லாம் பத்த வச்சீங்கன்னா பச்சை கலர் வரும், பச்சை ப்ளூலா கலர் வரும். இதுதான் கெமிக்கல். அதனால அந்த மாதிரி இதுல சின்ன இதுல ஈஸியா அது உள்ள பொருத்தி சோடியம் மெட்டீரியலை பொருத்தி இவர் அமைக்கிற சோடியத்தை நீங்க அந்த அமைக்கினீங்கன்னா டக்குன்னு வெடிக்கும் காலில். அதை ஈஸியா அது பண்ணியிருக்காங்க. அதனால அந்த இதெல்லாம் தடைபாடுகள் ஃபொரான்சிக் ரிப்போர்ட்ல வரும் பாருங்க, நாங்க சொல்றதான். இதெல்லாம் இது கொண்டு வச்சுட்டு முதலையே வச்சுட்டு கரெக்டா அது ஏன்னா குதிச்சவர் யூஸ் பண்ணல. அங்கே இன்னொருத்தர் ஓடி வராரு இல்லையா, அங்கேருந்து அவர் தான் குதிச்சவர், இன்னொருத்தர் ஓடி வராரு, இவரு சபாநாயகரை பார்த்து ஓடி வராரு, அவர் தான் பயன்படுத்துறாரு. ஆனா நீங்க குதிச்சவரை கட்டா யோசனை பண்ணி பாருங்க, நேரா இந்த பாராளுமன்றத்தோட ஹைட் கம்மி. இதே பழைய பாராளுமன்றத்துல இருந்தனா அவர் சுக்குநூறா எலும்பு ஒடிஞ்சிருக்கும், பிராக்சர் ஆயிருக்கும். இவர் விழுந்தது நேரா, நல்ல கவனிங்க, அமிர்தசரை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவர் மடியில விழாரா, மடியில விழுந்தானே அவர் இப்படி கட்டிட்டு இருக்கிறார். எல்லோ கலர் சீக்கியர் கலிஸ்தான், யோசனை பண்ணுங்க. இல்ல இந்த இடத்துல இன்னொரு டவுட் வருது. நீங்க சொல்லும் போது விழுந்தாரு டக்குன்னு கட்டிப்பிடிச்சான் அப்படின்னா தவறி மேல விழுந்துட்டாங்க அப்படின்னு தாட் வந்து தூக்கி விடணும் அப்படிதான் நினைப்போம் யாரா இருந்தாலும். நான் சொல்றேன், தூக்கி விடணும் அப்படிங்கிற எண்ணம் நல்லவங்களுக்கு தோணும், அப்படி நல்லவரா இருந்தா. ஆனா ஒரு இன்ட்ரூடர்ஸ், உளவாளிகள்,
உள்ள திடீர்னு வந்து செஷன் நடக்கும் போது ஈவன் பிரஸ்காரங்க கூட நாட் அலோடுங்க. அப்படி இருக்கிறதுல இதுதான் வேலூர் எம்பி கதிரானந்த் அவர் என்ன சொல்றாருன்னா, பேட்டி கொடுத்திருக்காரு, சொல்றாரு, மேலேந்து விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் நினைச்சது தவறி விழுந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஓடி போய் தூக்குறதுக்காக தான் கிட்ட போனோம். பட் இம்மிடியட்லி 2 டேபிள் வந்து ஜம்ப் பண்ணி போனதுக்கு அப்புறம் உடனே காலில இருந்து எடுத்து அந்த புகையை வெளியே போட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும் இது சம்திங் ராங், நார்மல் கிடையாது, சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி பதற்றம் ஆயிடுச்சு. ஸோ வி மூவ் ஹே அப்படி சொல்லிட்டாரு மேடம். நீங்க ஒரு விஷயம் அதை பார்க்கணும். அந்த சிசி ஃபுட்டேஜை பாருங்க. எந்த எம்பியும் நகரவே இல்லை, அப்படி நிக்கிறாங்க. பதட்டமே கண்ணில் இல்லை. ஆனா அந்த நிகழ்வு நகர்வதற்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி தான் ராகுல் காந்தி அவைக்கு வராரு. அவைக்கு வந்தவர் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு பதட்டமே இல்லாம கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறாரு. இந்த இடத்துல தான் நீங்க இந்த புள்ளியை கொண்டு வந்து நீளத்தோட கனெக்ட் பண்ணணும். சோ இந்த டிசைன் கரெக்டா பிரதமர் மானிட்டர் பண்றாரு. நமக்கு இப்ப வர தொடர்ச்சியான விசாரணை வச்சு பார்க்கறதே தெரியுது. அடுத்தது இப்ப மேலவையில வந்து கார்கே பேசுறாரு, கண்டிச்சு இது கண்டனம் தெரிவிக்கிறோம், நாட்டு இறையாண்மை பாதுகாப்பு இல்ல, இப்ப மக்களுக்கு என்ன பாதுகாப்பு, எப்படி பிசினஸ் நடப்பாங்க, ஃபாரினர்ஸ் எப்படி வருவாங்க, அப்படிலாம் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க மேலவையில. கீழவையில இவர் மூத்த தலைவர். அது முடிஞ்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா சபை நடக்குது. அப்ப இவர் கண்டனம் தெரிவிச்சு கூட பேசவே இல்லை. காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க, அவர் சேஃபா கேம் பண்றாரு. ஆல்ரெடி அவர் எக்ஸ்பெல் பண்ணி திருப்பி சுப்ரீம் கோர்ட் போய் திருப்பி இப்ப தற்காலிகமா போயிட்டு இருக்காரு. இப்ப திருப்பி பேசினானா தன்னை எக்ஸ்பெல் பண்ணிட்டு வரோம், அதனால இவங்க எல்லாம் பேசட்டும், பின்னாடி பேசவும் காத்துட்டு இருக்காங்க. ஏங்க இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத ஆப்போசிஷன் வந்து கேள்வி கேட்கறாங்கன்னு ஏத்துக்கொள்ள முடியுமா? உண்மையா இருந்தா கேட்டிருப்பாங்கல்ல. இவங்களே பார்ட்டி டு த டிரான்சாக்ஷன், இவங்களே உடந்த, அதனாலதான் அவங்க பேசல. இல்லாட்டா பேசியிருப்பாரா இல்லையா? வேகம் மத்ததுக்கெல்லாம் துடிச்சு போய் அப்படி எழுந்து கத்துறாரு, மோதிஜியை கட்டிப்பிடிக்கிறாரு, கிஸ் பண்றாரு. அப்படியே வந்து இப்ப என்ன பண்ணூட்டி அதிர்ஷ்டம் இல்லை, அது வேற, அந்த அளவுக்கு எல்லாம் பேசினாரு. ஏன் இப்ப அதிர்ஷ்டம் இல்லாத இன்னைக்கு உடனே பேசிருக்க வேண்டியதானே? ஏன் பேசல? காரணம் என்ன? இப்ப வந்து பூனை வந்து பேக்ல இருந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. சோ இவங்கதான் அதுல இருக்காங்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விசாரணைகள் வெளியில வருது. அதையும் தாண்டி நான் இப்ப சொல்ற காரணம் என்னன்னாக்க, இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 கோடி முஸ்லிம்ஸ்கள் வாடுறாங்க. உலகாவில அதே வந்து பாகிஸ்தான்ல ஒரு 30 கோடி 33 கோடி வச்சுக்கோங்க. கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா அவங்க 2 கூட்ட 40 கோடி இந்தியா ஒன்னா இணைஞ்சா இருக்குச்ச. பாகிஸ்தானுக்கு 40 கோடி இருந்தாங்க. இப்ப நேத்து அந்த நிகழ்வு நடக்குது. 370 ரத்து செய்த போது சோககீதம் ஒலிக்கப்பட்டது பாகிஸ்தான். அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? நீங்க பாகிஸ்தான் டிவியை பாருங்க. அதே நேத்துக்கு இந்த நடந்த சமாச்சாரத்துக்கு அங்கு வந்து பாகிஸ்தான்கள் கொண்டாடுறாங்க லட்டெல்லாம் கொடுத்து. அப்ப நீங்க எங்க கொண்டு போய் அதை வந்து நேர்கோட்டில் இணைப்பீங்க? ஒரு நாட்டினுடைய உன்னுடைய நாட்டினுடைய அட்டாக் நடந்த போது இந்தியாவில் அந்த மாதிரி நடந்ததா? பாகிஸ்தான்ல அட்டாக் நடந்த போது அந்த மாதிரி நடக்கல இல்ல. இங்கேயே அப்ப வந்து அவங்க ஏன் கொண்டாடுறாங்க? அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது கரெக்டா எல்லாம் நீங்க வரிசையா வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் பாங்க, வரிசையா பார்த்துக்கிட்டே வரணும். தேர்தல் வெற்றி, மகா வெற்றி, மாபெரும் வெற்றி. அடுத்தது 370 ரத்து உறுதி செய்கிறது. இப்ப புகலிடம், பாகிஸ்தான் புகலிடம் இல்லாம போயிடுச்சு, காங்கிரஸுக்கு பயன்படுத்த முடியாது, அது தீவிரவாதத்துக்கு எதிராக போச்சு. அடுத்தது இந்த பார்லிமெண்ட் முடிஞ்ச கையோட இன்னும் ஒரு 10-15 நாள்ல வச்சுக்கோங்க, ஒரு மாசத்துக்குள்ள ராமர் ஆலயம் வந்து திறக்கப்படுகிறது, கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இது பெரும் விளைவு. அதாவது ஒரு நீங்க பாத்தீங்கன்னா உலகளாவில முஸ்லீமும் கிறிஸ்டினும் நம்பர் ஜாஸ்தியா இருக்காங்க. இந்துங்கிறது ஒரு மைனாரிட்டி, நேபாளை தவிர அடுத்தது நம்பர். இந்த மாதிரி ஒரு நாடு பெரிய அளவுல போது ஒரு கோயில் திறக்கிற அளவுக்கு நமக்கு சாதிக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிற அந்த தாய்லாந்துல இருந்து 2 நதிகள்ல இருந்து தண்ணி கொண்டு தரேன்றாங்க. அது புண்ணிய நீர். அதையும் தாண்டி 53 நாடுகள் வந்து தானே வந்து கலந்துக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு மகாராணி வந்து அவங்க வரையங்கிறாங்க ஸ்பெஷல் இன்விட்டியா. இந்த அளவுக்கு உலகளாவில் இருக்கிற மக்கள்ல இப்ப இந்து பக்கத்தை நாடி வராங்க. ஆல்ரெடி 4 மகா வெற்றி எல்லாமே இந்துத்துவான்னு சொன்னாங்க. இப்படி இருக்கும் சமயத்துல இது பிரிவினைவாதமா மாற்றி இதை தடுக்கணும். ஏன்னாக்க இந்த இந்தியாவினுடைய இந்து மதத்தோடைய வளர்ச்சி மற்ற நாடுகள்ல ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி தடுப்பது? ஏன்னாக்க நீங்க பாத்தீங்கன்னாக்க 1990 வரைக்கும்
இந்த பஞ்சாப்ல எவ்வளவு மக்களை நடந்தது, அமைதி இல்லாம போச்சு. ஆனா இப்ப கையெடுத்ததுக்கு அப்புறமா குறைச்சது. ஆனா திருப்பி காலகட்டத்துல ஆம் ஆத்மிங்க ஆட்சி புரிய ஆரம்பிச்சோன்னே திருப்பியும் கலிஸ்தானுடைய மூவ்மெண்ட் பெரிய அளவுல போகுது. காரணம் என்ன? எல்லாம் திரும்ப நரேந்திர மோடி என்ற ஒரு தனிநபருடைய ஆட்சிமை திறமை, அவருடைய புத்திசாலித்தனம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கோசரம் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை கேள்வி கேட்கிற அளவுக்கு, பாராளுமன்றத்தை தாக்கும் அளவுக்கு இன்னைக்கு வரை விசாரணையினுடைய சங்கிலி தொடரை பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே பிட்டு வைக்கிற மாதிரி டிஎம்சி வருது, காங்கிரஸ் வருது. நாளைய விசாரணையில அடுத்த கட்சிகளோட கனெக்ஷன் வரும். அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி ஏத்துக்கிறது, எந்த கோணத்துல பாக்குறது, நம்ம முடிவு சொல்ல முடியாது. ஏன்னா விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, ஹைலி சென்சிட்டிவ் மேட்டர். இது வெளியில சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கூட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வக்கீலுக்கு அப்பியர் ஆறாங்க. அவங்களும் ஒரு இந்தியர் அப்பியர் ஆறாங்க. அப்பியர் ஆகிறச்ச இன்னைக்கு வெளியில பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, இல்ல அவ நாங்க அப்போஸ் பண்ணோம் கஸ்டடிய, இல்ல எல்லா இடத்துக்கும் போய் கூப்பிட்டு நாங்க விசாரிக்கணும், செயின் ஆஃப் ரியாக்ஷன், பெங்களூர் கூட்டிட்டு போகணும், மைசூர் கூட்டிட்டு போனோம் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தீவிரவாதம் செய்த மக்களை சப்போர்ட் பண்றதுக்கு இங்க இருக்கிறவங்க இருக்கானாக்க இவங்களை பின்னடந்து இயக்குவது யாரு? இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய சதி தீட்டப்பட்டிருக்கு டிராயிங். ஆனா அது ஒரு எக்ஸிகியூஷன்ல ஒரு தவறு நடந்து போச்சு. இது ஒருவேளை நீங்க இப்படி கூட பாருங்க, இது முன்னோடியா நடத்தி பார்த்திருக்காங்க. இந்த முன்னோடியில உள்ள போய் நம்மளால அந்த இடத்துல நடக்கிறத அந்த தலித் ஜாகரர் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அமைச்சிட்டு அந்த போன்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. இந்த மூளைகள்லாம் யார் சொல்லி தருவாங்க? அவங்களுக்கு பின்னாடி சொல்லி கொடுக்கறதுக்காக டூல் கிட் இல்லாம நடக்கிற சான்ஸே கிடையாது. அப்ப அதனுடைய செயின் ஆஃப் ரியாக்ஷன் நீங்க எவிடன்ஸ் மெட்டீரியலை டிஸ்ட்ராய் பண்றீங்க. ஓகே, அப்படின்னா இந்த இன்டர்போல நம்ம கனெக்ட் பண்ணி தான் வேணும். இதுல வெளிநாட்டோட சதி இல்லாம இவ்வளவு நடக்கிற சான்ஸே கிடையாது. இதையும் தாண்டி உள்ள இருக்கிறவங்க இப்ப எப்ப 370 காஷ்மீர் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற மக்கள்லாம் நாங்க இந்தியாவோட சேர்றோம் சொல்லி மெயில் கொடுக்குறாங்க. சோ அங்கேயும் மனமாற்றம் வருது. இந்த மாதிரி காங்கிரஸ் போன்ற துக்குடா பணத்துக்கோசரம் அலைவங்க. ஏன்னா இவங்க சீனால இருந்தும் இதுல இருந்து நேரு அறக்கட்டளைக்கு பணம் வாங்குறாங்க, டொனேஷன். அப்படிப்பட்டவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சில டிஸ்கஷன் பண்ணும்போது இவ்வளவுலாம் இருக்கான்னு ஒரு அறிதல் புரிதல் ஏற்படுது. பட் ப்ராப்பரா லீகலி பல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால ஓகே ஃபைனலா என்னதான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு எல்லாரும் மனசுலயுமே இருக்கு. பட் இவ்வளவு இன்சிடென்ட் நடக்குது, நீங்க கனெக்ட் பண்றதும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுமே கூட ஒரு விதமான புரிதல் ஏற்பட்டு இருக்கு. இப்போ நீங்க இதுல சில விஷயங்கள் நீங்க மேற்கோள் காட்டினீங்க. இன்னொரு 1 மந்த்ல அயோத்தியா ராமர் கோவில் வேற திறக்க போறாங்க. மிகப்பெரிய அளவுல பல நாடுகள்ல இருந்து இந்தியா வர போறாங்க. அரௌண்ட் 8,000 மெம்பர்ஸ்க்கு செலிபிரிட்டிஸ் மட்டுமே வராங்க. இந்த சென்ஸ் பிரபலங்கள், தலைவர்கள் எல்லாமே வராங்க இல்லையா? அப்போ இப்ப குறைபாடு இருக்குன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய அளவுல நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்படியான சமயத்துல உலக தலைவர்களோ மிக முக்கியமான நபர்களோ எப்படி இங்க வருவதற்கான ஒரு தயக்கம் காண்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு விசாரணை பெரிய அளவுல முடுக்கி விடப்பட்டிருக்கு, வேகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும். எனக்கு எதிராக இவ்வளவு மக்கள் வேலை செய்யறாங்க பாருங்க. நம்ம உலக அளவை எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு புரிய வரும். நாட்டின் வளர்ச்சியே உள்ள இருக்கிறவங்களே தடுக்கிறாங்களான்னு. அப்ப தடுக்கும் போது இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஹமாஸுக்கும் அந்த இஸ்ரேலுக்கும் பிரச்சனை ஓடுது. ஹமாஸோடைய இதுகளை நம்ம எதிர்த்தோம், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றா சொன்னாங்க. ஆனா இஸ்ரேல் அங்க ஒண்ணும் அறியாத ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் தாக்கின போது நடுநிலையாளர்களா அறிவிப்பு கொடுத்தது. அதே மாதிரி உக்ரைன் பிரச்சனை நம்ம நடுநிலையா இருந்து உலக நாடுகள் இன்னைக்கு மோடி அவர்களை கன்சல்ட் பண்ணி தான் சமாதானத்தை ரீச் பண்றாங்க. ஐநா மாதிரி அவரை யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க இந்த மாதிரி பண்றதை நம்ம வெட்டி வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? போட்டு காட்டினானாக்க உலகம் புரிஞ்சுக்கும். இந்த அளவுக்கு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிய நாட்டு மக்களே ஒரு குரூப் வேலை பண்றதுனாக்க இது எவ்வளவு கேவலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இங்க வராம போவாங்க? இப்ப நீங்க சொன்னீங்க இதே நாள்ல 22 வருஷத்துக்கு முன்னாடி தாக்குதல் நடந்தது. அதுக்கப்புறமா நம்ம G20 நடத்திருக்கோம், G20 மாநாடு நடத்திருக்கோம், வேர்ல்டு கிரிக்கெட் பிளே நடத்திருக்கோம்.
இவ்வளவுல அப்பயும் வந்து இந்த பன்னாங்கிறவர் வந்து சவால் விட்டாரு. அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடக்குதா பாக்குறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் நடத்தி காட்டணும். இந்த இடத்துல அந்த ஒரு விஷயமும் இருக்குது. சமீபத்துல வந்துட்டு விமானத்துல குறிப்பிட்ட டேட்டை சொல்லிட்டு அந்த டேட்ல யாரும் நீங்க பயணம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈவன் திஸ் டே இந்த 13th ஆல்சோ கூட அவரு மென்ஷன் பண்ணி ஏதோ பேசியிருந்தாங்க இல்லையா? அதாவது ஆமா சொல்றது சகோதரி கரெக்டா சொல்றது. விஷயங்கள்லாம் பார்த்து அது என்ன சொல்றாருனாக்க இந்தியாவை வளர்ச்சியையும் அதனுடைய அழிவையும் பார்க்காம விட மாட்டேன் இது சபதம் செய்ய சொல்றாரு. அப்ப அதை வச்சுதான் 13ஆம் தேதி அன்னைக்கு அவங்க டார்கெட் கொண்டு வராங்க. இப்ப நான் சொல்லிட்டு வந்த போது இந்த 22 வருஷங்கள் முன்னாடி பார்லிமெண்ட் அட்டாக் நடந்து இவ்வளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா 2014 அதுக்கு நடுவுல வந்து எந்த இன்டர்நேஷனல் ஈவென்டும் அல்லது உலகளாவிய நிகழ்ச்சிகளும் இங்க இந்தியாவில நடக்கல. 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா பலவிதமான இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடந்தது. இன்னைக்கு நடத்தி காட்டினது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் சொன்னதான் செய்வாரு, சொல்லாதையும் செய்வாரு. இவங்க சொல்றாங்க எப்போதுமே தன்னுடைய கொள்கையில உறுதியா இருக்கிறவர். இஸ்லாமிய பெண்களுக்கு விடுதலை கொடுக்கும், ட்ரிபிள் தலாக் முடிச்சு கொடுத்தாரு. 370 ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே கொடி, அதை நிரூபிக்கிறாரு. அடுத்தது ராமர் கோயில்ங்கிறது மக்களுடைய விருப்பம். இங்க இருக்கிற மக்கள்ல வந்து 140 கோடியில 137 ஒரு மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க, தெய்வீக நம்பிக்கையா இருக்காங்க. அவங்களுடைய அந்த சாட்டிஸ்பாக்சன் பார்த்தாலும் ஒரு பிரதமரான கடமை அவருக்கு இருக்கு, அதை பாக்குறாரு. அதுக்கு வந்து இன்னைக்கு கொண்டு வராரு. இப்படி இருக்கும்போது இது மத சார்ந்த நன்மையை பண்றாங்க, சிறுதுன செகுலர் மைண்டட் இல்லைன்னு சொல்லி ஒரு சினிஸ்டர் ஒரு சிறு டிசைன் பண்ணி ஒரு பெரிய அளவுல அந்த ஒண்ணு இல்லாம வேலை இல்லாதவங்களை கூப்பிட்டு வச்சு பண்ற சொல்றாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமாச்சாரமா? இவர்களா இந்திய நாட்டினுடைய பற்றில் இருக்கிறவங்களா, பேட்ரியாட்ஸா, இந்தியன் சிட்டிசன்ஸா? சொல்லுங்க. கரெக்ட். வேலை கிடைக்கலன்னா இந்த மாதிரி பண்ணா இது எந்த மாதிரி விஷயங்களுக்கு பாதிக்கப்படும், எப்படி கேஸ் ஆகும்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வேலை கிடைக்காதனால போய் இந்த இடத்துல பண்ணுவாங்களான்னா சாதாரண சின்ன பசங்க கூட நம்ப மாட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. நீங்க சொல்றது நிறைய வேலிட் பாயிண்ட் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு முடிவுக்கு வர முடியும், ஒரு முடிவு தெரியும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ. அதுதான் எங்களுடைய கருத்து. இதை வந்து வருங்கால மக்கள் வந்து ஒரு கெட்ட முன்னுதாரணமா எடுத்துக்கூடாதுன்னு என்னுடைய வேண்டுகோள். நாட்டினுடைய வளர்ச்சி வேணா பொறுமை இருந்தாதான் வளர்ச்சி காண முடியும். நன்றி, வணக்கம். நன்றிங்க. பல்வேறு தகவலை சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் இல்லாம ஈவன் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரியே பல கேள்விகளை நீங்க கேட்டு கனெக்ட் பண்ணியும் பார்த்திருக்கிறீங்க ஒரு மைய புள்ளிக்கு. எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அல்டிமேட்லி இந்த இடத்துல வந்து பாஜக எம்பி தான் அங்க பாஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கிறதால கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு உண்மை தெரிய வரும் என்ற நம்பிக்கையோட இன்றைய பதிவை நம்ம இப்ப முடிச்சுக்கலாம் மேடம். தேங்க்யூ. உங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் தேங்க்யூ வெரி மச் மேம். நன்றி, வணக்கம்.